அவங்க வேற சில விஷயங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் நான் இன்றைக்கு பிரச்சனையாக கிளப்பினோம். என்ன சொல்றாங்க, அபிடவுட்டில் என்ன சொல்கிறார் என்றால், அந்த அபிடவுட்டில் போக்குவரத்து செயலாளர் கையெழுத்து போட்டிருக்கிறார், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி. அதே போல பைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பைனான்ஸ் செக்ரட்டரியும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து கழகங்கள் தான். ஆனால் இந்த போக்குவரத்து கழகங்கள் தனி நிறுவனம், இவை கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தனி நிர்வாக ஏற்பாடுகள் இருக்கிறது. அரசாங்கத்துக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. அதுபோல பென்ஷன் ட்ரஸ்ட் என்பது ஒரு தனியான அமைப்பு. அந்த அமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமில்லை. அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் வேறு, இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்பது வேறு. இவர்கள் அரசு ஊழியர்கள் போல ஓய்வூதியம் கேட்க முடியாது என்று கேட்டால், இவர்கள் எல்லோருமே போக்குவரத்து தொழிலாளிகள் எல்லோருமே இதற்கு முன்னால் வருங்கால வைப்பு சட்டத்திலே இருந்தார்கள். அந்த வருங்கால வைப்பு சட்டத்திலே 12% நிர்வாக பங்கு, 12% தொழிலாளி பங்கு. இந்த வருங்கால வைப்பு சட்டத்துக்கு பதிலாகத்தான் இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் நிர்வாகம் போடக்கூடிய 12% பங்கை வைத்துத்தான் இந்த ஓய்வூதியத்தை கொடுக்கின்றோம். இது அரசு ஊழியர்கள் போன்ற ஓய்வூதியம் அல்ல, இது கான்ட்ரிபியூட்டரி ஓய்வூதியம், இது ஒரு பங்கு திட்ட ஓய்வூதியம் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு மேல என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஓய்வூதிய திட்டம் 1998 ஒப்பந்தத்தில் இருந்து அமலுக்கு வந்தது. அந்த ஒப்பந்தப்படி 1998க்கு முன்னாலே பணியில் இருந்தவர்களுக்கு இது வில்லிங்னஸ் விருப்புரிமை, அதோட நிறுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1998க்கு பிறகு உள்ளவர்களுக்கு கட்டாயம் இருக்குது. அப்படி அந்த 2 வார்த்தையை நிறுத்திட்டு பங்களிப்பு ஓய்வு திட்டம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. ஆமா, பேச்சுவார்த்தைகள் என்ன கேட்டோம்னா, நீங்க இப்படி எல்லாம் அவிடோட் போட்டிருக்கீங்க, அரசாங்கத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, பென்ஷன் ட்ரஸ்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சொல்றீங்க, இது இபிஎஃப்க்கு பதிலான ஓய்வூதிய திட்டம் சொல்றீங்க, அரசு ஓய்வூதிய திட்டம் இன்னும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். அரசு ஊதிய ஆய்வு இது ஒண்ணு இல்ல, இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக. அப்படின்னா எதுக்கு 1/4/2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவனா இந்த ஓய்வூதிய திட்டம் இருந்தாலும் சொல்லி ஜீவா போடுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஜீவா போடலாம், சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டு சம்பந்தமில்லாத நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? மூக்க நுழைச்சதுனால என்ன? 1/4/2003க்கு பிறகு சேர்ந்தவர்களுடைய பணம் 8,000 கோடி இருக்குது. 10% கான்ட்ரிபியூஷன், அதே 12% ஆனா 10,000 கோடி ரூபாய் என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது உங்க கையில. நீ அந்த திட்டத்தை சேர்க்காம இருந்திருந்தா 10,000 கோடி ட்ரஸ்ட்ல இருக்கும். இந்த ரிட்டர்ன் தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஒரு 3,000 கோடி தான். மீது 7,000 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்ல பணம் இருக்கும். புது தொழிலாளிக்கு பென்ஷன் கிடைக்கும். நீ சம்பந்தம் இல்லாம ஜீவோவை போட்டுட்டு 70 வயசு 80 வயசான ஓய்வூதியர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுகிறீர்கள். மருத்துவ காப்பீடு அவர்களுக்கு இல்லை. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். இதுதான் உங்களுக்கு கோபம்.